அனைவருக்கும் அன்பு வணக்கம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் பெரியவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே, நாளெல்லாம் காஞ்சி மகான் தொடரில் பெரியவருடைய சரித்திரம், ஆதிசங்கரருடைய மேன்மை, காசி யாத்திரை, பெரியவர் வாசிக்கச் சொன்ன நூல்கள், பெரியவர் இந்த மண்ணுக்கு சொல்லி சென்ற கடமைகள், மனிதன் எப்படி தர்மத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையெல்லாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் யோசிக்க இருப்பது நோய் தீர்க்கும் மந்திரம். என்னை பொறுத்தவரைக்கும் ராமன், லக்ஷ்மணன், சீதா இந்த படத்தை வச்சு வீட்டில் வணங்குறது ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயருக்கு வடமாலை செலுத்தி வழிபடுவது பிரமாதம். முருகனுக்கு விபூதி அபிஷேகம் செய்கிறது சிறப்பு. ஐயப்பனுக்கு சந்தன அபிஷேகம் செய்து மனம் சாந்தம் பெறுவது மேன்மை. உலகத்தின் பரம்பொருளாகிய சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து பார்ப்பது மகிழ்ச்சி. இது எல்லாம் சிறப்பு. ஆனால் ஒரே ஒரு வரியில் நம்முடைய மனிதன் எதற்காக இந்த மண்ணுலகில் ஜனித்தமோ, எதை நோக்கி பயணப்படுகின்றோமோ, அந்த பயணத்தில் பிணிகளால், நோய்களால், உடல் நோய் வாய்ப்பட்டு நாம் கிடப்பதிலிருந்து மீண்டு எடுவதற்கு நோய் தீர்க்கும் மந்திரம் எது என்று கேட்டால் ஒற்றை வரி மகா பெரியவர், மகா பெரியவர், மகா பெரியவர். ஒரு காலத்தில் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கோம்பா, இல்லை சும்மா இருந்தாலும் சிவ சிவ சிவாய நம்ம சொல்லு, போகிற காலத்துக்கு புண்ணியம் கிடைக்கும்பா. நான் சொல்கிறேன், யாரெல்லாம் ஆத்ம சுத்தத்தோடு ஒரு நாளைக்கு ஒரு 108 தடவை பெரிவாச்சரணம் 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 குருபியோ நமக்கு சொல்கிறேலோ அவ்வளோ சிறப்பு. ஏன்னா குருவினுடைய பாத தரிசனம் பாவ விமோச்சனம், குருவினுடைய பார்வைப்பட்டா கோடி புண்ணியம்பா. ஆனால் அந்த குரு வலியுறுத்திய நோய் தீர்க்கும் மந்திரங்களை பற்றி உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் நிறைய பார்க்குறேன், கணினி உலகம் ஆயிடுத்து, சயின்ஸு. ராத்திரி லைட்டு வெளிச்சத்தில் வச்சு செல்லு இப்படி பார்க்குறோம், கண் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் சிஸ்டத்திலே உட்காந்துருக்கோம். இன்றைக்கி ஃபோன் இல்லாமல் இயங்க முடியல, லேப்டாப் இல்லாமல் பயணம் செய்ய முடியல, கால்குலேட்டர் இல்லாமல் ஒரு கணக்கு போட முடியல. அப்போ உலகமே இயந்திரமயமாயிடுச்சு. நம்ம கண்ணொளி பெறுவதற்கு டாக்டர்கிட்ட போனால் 8 வயசு குழந்தைங்க, 12 வயசு குழந்தைங்க ஐசைட் கண் ப்ராப்ளம்னு வந்து உக்காந்துக்கிறாங்க. இன்னும் சில பேர் திடீர்னு எனக்கு மங்கி போச்சு கண்ணுங்கிறாங்க. நான் உங்கள்கிட்டலாம் சொல்கிறது, மருத்துவரை போய் பாருங்கள், எல்லாம் செய்யுங்க. ஆனால் இன்றைய எபிசோடில், இந்த நிகழ்வில், இன்றைய காஞ்சி மகான் தொடரில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, பெரியவா சொல்கிறா, உங்களுடைய கண் பார்வை விருத்தி ஆகணும், நன்னா இருக்கணும், தெரியணும் அப்படின்னா தேவாரத்தை நீங்கள் பாடிகிட்டே இருங்கோ, தேவாரத்தை சொல்லிகிட்டே இருங்கோ அப்படின்னு. அந்த தேவாரம் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது உங்களுக்கு தெரியும். திருவெற்றியூரில் சிவத்தொண்டு செய்த அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சங்கிலி நாச்சியார் அவர்கிட்ட சத்தியம் பண்ணுவார். அன்பு வயப்பட்டு திருமணம் செய்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சங்கிலி நாச்சியாருக்கு, நான் இந்த மண்ணை விட்டு உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவார். பிறகு பிரிஞ்சிருவார். அவருக்கு கண் நோய் வாய்ப்பட்டுரும். பிறகு யார்? எம்பெருமானையே ஏமாற்றியவர் யார்? எம்பெருமானுடைய ஃப்ரெண்டு, பரமேஸ்வரனுடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய தம்பிரான் சுவாமிகளாக இருக்கக்கூடிய அந்த தேவாரம் பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனம் மாறி கண்ணொளி பெற்று கண்ணிலே உற்சாகம் பெறுவதற்கு பாடிய பாடல் 11 பாட்டு. அவர் பாடிய தேவார பாட்டில் ஆளந்தான் உன்னமுது செய்தானை அப்படின்னு ஒரு வரி உண்டு. எப்படி? ஆளந்தான் உகந்தமுது செய்தானை, ஆளந்தான் உகந்தமுது செய்தானை அப்படிங்கிற அந்த வரியை தொடங்கக்கூடிய 11 பாடலை நீங்கள் பாடினீங்கன்னா உங்களுக்கு ஐசைட்டில், கண் பார்வையில் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் மருத்துவர் சொல்கிற ட்ராப்ஸ் போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப பல நாள் உங்களுக்கு ஒளி மங்காமல் இருக்கிறதற்கான வாய்ப்பு அந்த தேவார பாடலில் இருக்குது. நான் அண்மையில் இது குறித்த செய்திகள்லாம் படித்த போது ரொம்ப வியந்து போனேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு ரொம்ப பரபரப்பாக உலகம் இயங்கிறதுனால நரம்பு நோய் வந்துடுது, நரம்பு வியாதி.
ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரியவா 1978 எந்த தேவார பாடலை பாடினா இந்த நரம்பு நோய் தீர்க்கும்னு எழுதுகிறார். என்னென்னா ஞானசம்பந்தர் பாடிய தேவாரத்தில் அவர் சொல்கிறார், துளி வளர் திங்கள் துளங்கி துளி வளர் திங்கள் துளங்கி விளக்கம் சுடர்தனை அப்படிங்கிற அந்த பாட்டை ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் அப்படி ஒரு 6 மாதம் தொடர்ந்து சொன்னீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய எந்த வியாதியாக இருந்தாலும் குறிப்பாக நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் போயிடுமா. இது உண்மைங்கிறத 80களில் நிரூபிக்கிறார். யாருன்னா தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தேவார டாக்டர்னு சொல்லக்கூடிய டாக்டர் சுப்பிரமணியன் அவர்கள். பெரிய நரம்பியல் நிபுணர். ஆனால் அவரே சொல்லுவாராம், எல்லா நோய்க்கும் மருந்து கொடுத்துட்டு இந்த ஞானசம்பந்தர் சொன்ன இந்த அற்புதமான துணி வளர் திங்கள் துவங்கி விளங்க சுடர் சடை அந்த பாடலை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது படிங்கன்னு கொடுப்பாராம் அந்த புத்தகத்தை. இதை எதற்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி பல பேர் சம்பாதிக்கிற காசை மருத்துவமனையில் தான் விடுறோம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், குழந்தைங்க வெளியில் போகணுமா அனுமன் சாலிசா சொல்லுங்கள். அதை விட தேக ஆரோக்கியம் எதுவுமே கிடையாது. சண்முக கவசம் குமாரத்தவம்னு பாம்பன் சுவாமி எழுதினது. 6266 பாட்டு தந்த அந்த பாம்பன் சுவாமி எழுதின குமாரத்தவத்தையும் சண்முக கவசத்தையும் சொன்னால் பகையே இருக்காது, எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. இன்னும் உங்கள் உடம்புல ஒரு பாதுகாப்பு தன்மை வேணும்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கந்த சஷ்டி கவசம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சொல்லுங்கள், இல்லை பிறர் சொல்லி கேளுங்க. இன்னும் சொல்கிறேன், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வேணும், குறைவில்லாமல் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும்னா கனகதாரா தோத்திரம், அதுவும் வெள்ளி செவ்வாய் அவசியம் சொல்லணும். சரி, குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் சமயம் படித்ததெல்லாம் நினைவில் இருக்கணும், சரஸ்வதி கடாட்சம் வேணும் அப்படிங்கிறா. அபிராமி பட்டர் எழுதிய உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு தொடங்கி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடியான்னு சொல்லக்கூடிய அந்த 100 பாடலை ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் உட்காந்து படித்தா அந்த முகமே ஒளி உடையதாக பிரகாசம் ஆயிடுமா. சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் எண்ணஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு பொரியோ போட்டுக்கொள்ளையோ வீட்டில் நைவேத்தியம் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். வீட்டில் ஐஸ்வர்யம் மட்டுமில்லை, சண்டை சச்சரவு வராது, மனம் ஒரு அமைதியாக இருக்கும். இன்றைக்கி மருத்துவமனைக்கு போய் நம்ம பல லட்சங்களை கொடுத்து நோய் வாங்கிட்டு வரக்கூடிய நம்ம நோய் தீர்க்கும் மருந்து எதுன்னா மருந்து மாத்திரைகளை விட அற்புதமான இறை நம்பிக்கையில் உள்ள தேவாரம், திருவாசகம், கனகதாரா தோத்திரம், அனுமன் சாலிசா, சண்முக கவசம், இன்னும் சொல்லப்போனால் விஷ்ணு சகசரநாமம், இவை எல்லாவற்றிற்கு மேல் இருக்கக்கூடிய சிவபுராணம், அபிராமி அந்தாதி, இவையெல்லாம் மனிதனுடைய உடல் நோயையும் உள்ள நோயையும் தீர்க்கக்கூடிய மந்திரம் என்று இந்த மண்ணுலகின் மகானாக வாழ்ந்த மகாபெரியவர் விட்டு சென்றிருக்கிறார். அதை நாம் தொடர்ந்து பயணிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.